மறுபடியும் உயிரோட உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அதுக்கு நீ என்ன செய்வ? நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் செய்யறேன். ஏன் உயிர் வேணுமா? நான் தரேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். எனக்கு என் அத்தை குணமாகணும். மறுபடியும் அவங்க எழுந்து வரணும். என்ன பாசத்தோட வாரி அணைச்சுக்கணும். எனக்கு என் காலம் பூரா அவங்க சுகமா அவங்க என் கூடவே இருக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். எனக்கு என் அத்தை உயிரை பிச்சையா போடுங்க. இப்ப சொன்னியே, அத செய்யணும். செய்வியா? பிச்சை போடுங்கன்னு ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் போய் நீ நிக்கணும். பிச்சை வேணும்னு உன் மடியேந்தி நின்னு நீ கேட்கணும். பிச்சை எடுத்துட்டு வரணும். அதாவது மடி பிச்சை எடுத்துட்டு வரணும். செய்வியா? ஏன் தயங்குற? எதுக்கு திகைச்சு போய் நிக்கிற? இந்த உலகத்தையே கட்டி காக்குற சிவனும் பார்வதியும் திருவோடு ஏந்தி பிச்சை எடுத்திருக்காங்களே, உனக்கு என்ன தயக்கம்? நீ பெரிய சக்கரவர்த்தி குடும்பத்தில் இருக்கிறவளா? பெரிய பணக்காரியோ? பிச்சை எடுக்கிறதுன்னா உன் மனசு கேவலமா நினைக்குதா? இல்ல பிச்சை எடுக்கிறதுக்கு கூச்சப்படுறியா? பிச்சை எடுக்கிறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாத்தையும் துறக்கணும். கௌரவத்தை விடணும். நான் பெரிய ஆளுங்கிற நினைப்ப விடணும். அகங்காரத்தை விடணும். மொத்தத்துல உன் அடையாளத்தை நீ இழக்கணும். உன் கண்ணும் மனசும் பிச்சைக்காக ஏங்கி தெருவுல வீட்டு வாசல்ல நிக்கணும். உன் வாயிலிருந்து மடிப்பிச்சை போடுங்கம்மா தாயேன்னு கெஞ்சி வார்த்தை வரணும். இப்படி 3 நாள் நீ மடிப்பிச்சை எடு. மடிப்பிச்சை எடுத்த எதையும் நீ வச்சுக்காம எல்லாத்தையும் கொண்டு போய் சுகவனேஸ்வரி கோயில்ல போய் சேர்த்துடு. 3 நாளும் அந்த அம்மன் வாசல்லே கெட. 4வது நாள் காலையில உங்க அத்தை எழுந்து உன் முன்னாடி வந்து நிப்பா. உன்னை பார்த்து வாடி என் மருமகளேன்னு உன்னை பாசத்தோட அரவணைச்சுக்குவா. இதையெல்லாம் நீ செய்வியா? செய்றேன். சுகவனேஸ்வரி கோயில் எங்க இருக்கு? அப்படி கேளு. இங்க இருந்து கிழக்கு பக்கமா போ. 100 மைலுக்கு அப்பால உனக்கு தானா சுகவனேஸ்வரி கோயிலுக்கு போற வழி தெரியும். இன்னும் 4 பேருக்கு நான் குறி சொல்லணும். நான் கிளம்புறேம்மா.